ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன். பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்ள போதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது? விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகராஜன். வணக்கம் திவ்யா. ஆயுத பூஜை, விஜயதசமி, அதே போல் வார விடுமுறை, குழந்தைகளுக்கான காலாண்டு விடுமுறை, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து 5 நாட்கள் லீவ் நாளிலிருந்தே இந்த விடுமுறை தொடங்கப்படுவதனால முழுவதுமாக கிட்டத்தட்ட தினசரி விகிதத்தில் பார்க்குறப்ப 3380 சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிறது விடுறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது சென்னையிலேருந்து கோயம்பேட்டில் ஒரு மாதிரியும், இலாம்பாக்கத்தில் ஒரு மாதிரியும், மாதாவரம் பேருந்து முனையத்திலேருந்து ஒரு மாதிரியும், அதாவது 3 வித்தியாசமான வகையில் விடப்படுது. குறிப்பாக கிளாம்பாக்கமில் தான் இருக்கும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டீப் சவுத்துலேருந்து சொல்லணும். சவுத்து, அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் இங்கேருந்து தான் பயணிக்கக்கூடியது பார்க்குறோம். அதே சமயம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்குது. கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதே மாதிரி கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்னைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக 885 பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய முனையத்தில் நல்ல கூட்டம் இருக்குது. இயல்பான நாட்களை தாண்டி 3 மணியிலிருந்தே நல்ல ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் காணப்படுது. மற்ற நாட்கள்லாம் பார்க்குறப்ப ஒரு 7 மணி அந்த சமயத்தில் தான் இங்கே கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு 3 மணி சமயத்திலேருந்தே கூட்டம் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இன்னும் போக போக இப்போ மணி கரெக்டாக 7 மணி 34 நிமிடங்கள் ஆகுது. இனி போக போக நிச்சயமாக ஒரு 8:30 மணிக்கு மேலே, 9 மணிக்கு மேலே நிச்சயமாக கூட்டம் அதிகரித்து காணப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமாக 3380 சிறப்பு பேருந்துகள் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மட்டுமே 33,138 பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணிக்கிறதுக்காக முன்பதிவு செஞ்சுருக்கிறதா 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட போக்குவரத்து துறை வெளியிட்டிருந்த அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் இன்றைய தினம் மட்டும் சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் 185 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. அதே போல மாதாவரத்திலிருந்து இன்னைக்கு மட்டும் 105 பேருந்துகள் இயக்கப்படுது. தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிச்சா அதை பார்க்க இங்க இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறது 8:15, 9 மணி அந்த மாதிரி புக் பண்ணிருக்கக்கூடிய பேருந்துகள் தான். அந்த புக் பண்ணிருக்கக்கூடிய பேருந்துகளை பயணிகள் பயன்படுத்தக்கூடிய விதத்துல தான் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் முன்கூட்டியே இவங்க கூஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு சிறப்பு பேருந்துகள் குறிப்பா திருவண்ணாமலைக்காகட்டும், திண்டுக்கல் ஆகட்டும், நாகப்பட்டினத்துக்கு ஆகட்டும், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகளையும் வாடகைக்கு எடுத்து அந்தந்த கழகங்கள், குறிப்பிட்ட போக்குவரத்து கழகங்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த போக்குவரத்து கழகங்கள், குறிப்பிட்ட போக்குவரத்து கழகங்கள் இயக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு பேருந்துகள் தொடர் இயக்கத்துல தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கத்துல மட்டும் 885 சிறப்பு பேருந்துகள் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த இன்னும் அதிகரிக்க முன்பதிவு செய்தவர்களை கூட்டங்களுக்கு இது ஏதுவானதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கூட்டமும் இருக்கு, அதே சமயம் சிறப்பு பேருந்துகளுடைய இயக்கமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பயணிகள் சிரமமின்றி இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத என்னுடைய தற்போதைய நிலவரத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் திவ்யா.